முதல் 2 ப்ரோமோக்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஃபினாலே வீக் மாதிரியே தெரில. இப்போவும் அந்த ப்ரெஷரைஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு போட்டியாளருக்கு கொடுக்குறாங்கங்க. அதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயாஸ்டாக இருக்குது. அதாவது நான் தினேஷ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தினேஷ் அவர்களே, நீங்கள் அர்ச்சனாவை இவ்வளோ 3 நாள் போட்டு டார்கெட் பண்ணுறீங்க. வெளியிலேருந்து வந்தவங்கலேருந்து பிராவோவை தவிர்த்து வேறு யாருமே அவங்ககிட்ட ஒரு ஆதரவாக கூட பேசலை. நீங்களும் போட்டு அவங்கள வறுத்து எடுக்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு முறை சொல்லிச்சு, உங்களுக்காக ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி இருந்தால் ஏன் தினேஷ் அந்த பொண்ணை போட்டு அவ்வளவு இது பண்ணீங்கன்னு தெரில. நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஆதரவாக அந்த பொண்ணு கூட இருந்திருந்தா இப்போ தேவையா? இந்த மாயா கிட்ட வாங்குகிற இந்த பேச்செல்லாம் தேவையா? மாயா, நீங்களும் ஒரு பெண் தானே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த பக்கமும் போனால் அந்த பொண்ணை கலாய்க்கிறாங்க. சரி, வேறு எங்கே தான் அந்த பொண்ணு போவோம்? தனியாக போய் உட்காந்துக்கணுமா பிக் பாஸ் வீட்டில்? அப்படியே என்னையா நடக்குது இங்கே? வெளியிலேருந்து வந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரியே தெரியல. அதுலேயும் அக்ஷயா, விக்ரம், இப்போ கானாபாலா பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க போய் கேமராவில் வேறு கேட்குறாங்க, சீக்கிரம் பூர்ணிமா, ஜோவிகா இவங்களெல்லாம் அனுப்புங்க. என்னங்கடா நடக்குது? இது ஒரு ஃபினாலே டே மாதிரியா தெரியுது. ஆனால் ஒரு விஷயம், இதில் யார் ஹாப்பி ஆகுறீங்க? மாயா இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு அர்ச்சனா அந்த பக்கம் கூட போகாதம்மா. இப்போ டிஜே பிராவோ இருப்பார், அந்த வினுஷா கூட இருப்பாங்க, கூல் சுரேஷ் இருக்கார். அவங்க கூட கொஞ்சம் கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஒன்றும் பண்ண தேவையில்லை. 2 நாள் அமைதியாக இருந்தேன். வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான்லாம் அதை தான் சொல்கிறேன். நான் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து போகும்போது என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் நீ ஏதோ பிரச்சனைலாம் நடந்துருச்சு, அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, ஒன்று அவங்க டார்கெட் பண்ணாங்க அதனால் கோவப்பட்டேன்னு அவங்க சொல்லியிருக்கணும். பட் அவங்க நல்லவங்க போல இருக்குது, ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. யாருக்கிட்டையும் பிரச்சனை வேண்டாமா, எல்லாருக்கும் நீ நல்லபடியாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பெற்றோர்கள் சொல்கிறத கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்பது ரொம்ப நல்லதுங்க. அதனால இவங்க சரி, எதுக்கு நம்ம எல்லாத்தையும் பிரச்சனை வந்துருச்சா, எல்லாரையும் நம்ம இதுவாக பண்ணிப்போம் அப்படின்ட்டு ஒரு வாரம் கமல்ஜி வந்து பயங்கரமாக போட்டு வாட்டினார். என்னப்பா இது நடக்குது? ஒன் சைடாக போகுதுப்பா இது. உண்மையாலேயே இவங்களுடைய மனநிலை தான் இப்போ இந்த மனநிலையில் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. தெரியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை கூட ஃபஸ்ட்டு சேவே பண்ணதில்லை அர்ச்சனாவை, தெரியுமா? ஒரு முறை கூட பண்ணதில்லை. இவ்வளவு வழிகளையும் தாண்டிக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிறது உண்மையாலே சாம்பியன்ப்பா. ஏன்னா மாயாவும் துதி பாடுறாங்க வரவங்களாம். அப்படி என்ன மாயா பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலையே. இன்னமும் அவங்க நான் இதுக்கு பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் வந்து சேரலையா?